வணக்கம் குழந்தைகளே. காந்தம் இல்லாம மோட்டார் செய்ய முடியுமா? முடியாதுல்ல. ஆனா இன்னைக்கு நாம காந்தம் மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சு ஒரு மோட்டார் ஒண்ணு செய்ய போறோம். ஆமா, அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காந்தமற்ற மோட்டார். இப்போ நாம காந்தமில்லா மோட்டார் செய்ய போறோம். இத செய்ய நமக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி, 0.5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட காப்பிடப்பட்ட காப்பர் கம்பி, பெரிய அளவு சேஃப்டி பின்கள் 2, கட்டர் 1, தையல் இயந்திரத்துல பயன்படுத்தும் பாபின் 1, பெரிய ரப்பர் பேண்டுகள் 2. இது எல்லா பொருட்களையும் எடுத்து தயாரா வச்சுக்கணும். முதல்ல 0.5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட காப்பர் கம்பிய 1 மீட்டர் நீளத்துக்கு வெட்டி எடுத்துக்கணும். அத இந்த மாதிரி ஒரு 1.5 வோல்ட் பேட்டரிய சுற்றி வட்டமா கட்டணும். இப்போ இந்த அளவுக்கு சுத்தினதுக்கு அப்புறமா இத வெளியே எடுத்து இப்படி 2 பக்கமும் ஒரு முடிச்சு போட்டு கம்பிய வெளியே எடுத்து விடணும். இப்போ இந்த காப்பர் கம்பில ஒரு பக்கத்துல உள்ள கம்பில காப்பிடப்பட்ட பகுதிய நாம முழுவதுமா சுரண்டி எடுத்துடணும். இப்போ இந்த காப்பர் கம்பி பளபளப்பா மின்னறத நீங்க பார்க்கலாம். அடுத்ததா மறுபுறம் உள்ள இந்த காப்பர் கம்பியின் மேல் பக்கம், கீழ்ப்பக்கம் மற்றும் இடது பக்கம் ஆகிய 3 பக்கங்கள்ல காப்பிடப்பட்ட பகுதியை சுரண்டி எடுத்துடணும். இப்போ ஒரு திசையில உள்ள கம்பி முழுவதுமா காப்பரா இருக்கும். மறு திசையில உள்ள கம்பில 3 பக்கங்கள் சுரண்டப்பட்டு காப்பர் வெளியே தெரியும். ஆனா அதுல ஒரு பக்கம் மட்டும் காப்பிடப்பட்டு இருக்கும். அடுத்ததா ஒரு பாபினை எடுத்து அதுல காப்பிடப்பட்ட காப்பர் கம்பிய முழுவதுமா இப்படி சுத்தணும். இப்போ வெளியே நீண்டுகிட்டு இருக்கிற இந்த காப்பர் கம்பியின் காப்பிடப்பட்ட பகுதியில முழுவதுமா சுரண்டிடணும். இதனால இந்த பாபின் வழியா மின்சாரம் பாயும் போது அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டா, அதாவது மின்காந்தமா செயல்படும். அடுத்ததா ஒரு பழைய சைக்கிள் டியூப்ல இருந்து 1 சென்டிமீட்டர் தடிமன் உள்ள ஒரு ரப்பர் டியூப வெட்டி எடுத்துக்கணும். அத இந்த பேட்டரிய சுற்றி இப்படி போடணும். இப்போ 2 நீளமான சேஃப்டி பின்களை படத்துல காட்டின மாதிரி பேட்டரியின் பிளஸ் மற்றும் மைனஸ் பக்கங்கள்ல இவ்வாறு நுழைக்கணும். இப்போ பாபின பேட்டரியின் நடுவுல வச்சு அதுல சுற்றப்பட்ட காப்பர் கம்பியின் இரு முனைகளையும் சேஃப்டி பின்களுடன் இணைக்கணும். இப்போ மின்சாரம் இந்த பாபின்ல பாய்ஞ்சு அது ஒரு மின்காந்தமா செயல்படுது. இப்போ இந்த அசையும் கம்பி சுருள இந்த சேஃப்டி பின்களின் மேலே உள்ள இரு துளைகளிலும் செருகி பின் அதனை படத்துல காட்டியபடி லேசா சுற்றி விடணும். இப்போ இந்த 2 கம்பி சுருளும் இரு மின்காந்தங்களா செயல்படும். ஒரு புது பேட்டரியை பயன்படுத்தினா கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு இந்த மோட்டார் செயல்படும். இது ஒரு காந்தம் இல்லாத மோட்டார். இத நீங்க மேலே இருந்து பார்த்தா இப்படி இருக்கும். இதன் நடுவுல ஒரு மின்காந்தம் இருக்கு. இந்த சுழலும் கம்பி சுருளும் ஒரு மின்காந்தமா செயல்படுது. இதுக்கு மேல ஒரு காந்தத்தை வச்சு இதன் துருவங்களை மாற்றி வைப்பதன் மூலமா இந்த மோட்டாரின் வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகப்படுத்தவோ முடியும். இச்சோதனை மின் மோட்டார் வேலை செய்யும் தத்துவத்தை விளக்க உதவுகிறது. காந்தப்புலத்தில் உள்ள ஒரு மின்கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது அங்கு ஒரு எந்திர விசை உணரப்படுகிறது. கீழே வைக்கப்பட்ட கம்பி சுருளில் பாயும் மின்னோட்டமானது அதனை சுற்றிலும் ஒரு காந்த புலத்தை தோற்றுவிக்கிறது. மேலே உள்ள கம்பி சுற்றில் மின்னோட்டம் பாயும் போது காந்த புலத்தில் உள்ளதால் ஒரு எந்திர விசை உணரப்படுகிறது.